சிவாஜி படத்தில் ரஜினி ஒற்றை ரூபாயை முதலீடாக வைத்து பல கோடி ரூபாய் சம்பாதித்து காட்டுவார். அதே போன்ற சம்பவம் கனடாவில் நடந்துள்ளது. கைல் மெக்டாலன், வயது 26, கனடாவின் மான்ட்ரியால் நகரில் வசித்து வருகிறார். அவர் தன் சோசியல் மீடியா பக்கத்தில் ஒரு சவால் விட்டார். நாம் குப்பை என நினைப்பது இன்னொருவருக்கு வைரமாக இருக்கும் என பேசிவிட்டு தன் மேஜை மேலே இருந்த ஒரு சிகப்பு கிரிப்பை பார்த்தார். இந்த கிரிப் பார்க்க அற்பமாயிருக்கு. ஆனால் இதை நான் இப்போது ட்ரேடிங் செய்கிறேன். காசுக்கு அல்ல, பதிலுக்கு உங்களிடம் இருக்கும் ஒரு பொருளை நீங்கள் கொடுத்துவிட்டு இந்த கிரிப்பை வாங்கிக் கொள்ளலாம். வந்த ஆஃபர்களில் மீன் மாதிரி வடிவில் இருக்கும் பேனாவை தேர்ந்தெடுத்தார் கைல். அடுத்து அந்த பேனாவை ட்ரேடியோவுக்கு விட்டார். அதற்கு பதில் ஒரு கதவுக்கு மாட்டும் டோர் நாப் கிடைத்தது. அதை ட்ரேடிங்குக்கு விடுகையில் ஒரு ஸ்டவ் கிடைத்தது. ஸ்டவ்வை ட்ரேடிங்குக்கு விடுகையில் ஒரு 100 வாட்ஸ் ஜெனரேட்டர் கிடைத்தது. ஜெனரேட்டருக்கு ஒரு பனி மேல் ஓடும் ஸ்னோமொபைல் கிடைத்தது. அதற்கு ஒரு பீப்பாய் அழகாக இருக்கு என சொல்லி ஒருவர் அதை ஒரு கண்ணாடியால் செய்த குரோபை கொடுத்து வாங்கினார். கண்ணாடி குரோபை ட்ரேடிங் விட்டபோது ரேடியோ ஜாக்கி ஒருவர் போனில் அழைத்தார். நான் அழகா இருக்கும் கண்ணாடி குரோபை சேகரிக்கும் வழக்கம் உள்ளவன். எனக்கு நடிகர் கார்பின் பென்சனின் படத்தில் நடிக்க ஒரு வாய்ப்பு வந்தது. அந்த வாய்ப்பை அவரிடம் பேசி உனக்கு பெற்று தருகிறேன், குரோபை கொடு. கார்பின் பென்சனும் விவரத்தை கேட்டுவிட்டு, படத்துக்கும் இது நல்ல விளம்பரமாய் இருக்கும். எனக்கு ஓகே தான். நீ ரேடியோவில் செய்தியை போடு, நீ சோசியல் மீடியாவில் செய்தியை போடு என்றார். ஆனால் எனக்கு வரும் வாய்ப்பை நான் ட்ரேடிங் தான் செய்வேன். உங்க படத்தில் நடிக்கும் வாய்ப்பை நான் ஏலம் விடுவேன். அதில் ஜெயிப்பவருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும் என்றார் கைல். அதுவும் விளம்பரம் தான் என்பதால் எனக்கு ஓகேதான். ஆனால் இது ஒரு சின்ன ரோல், பெருசா சம்பளம் எதுவும் வராது என்றார் கார்பின் பென்சன். அதையும் தான் பார்க்கலாம் என சொல்லி அதை ஏலம் விட்டார் கார்பின். அவருக்கு கிப்விங் எனும் 1100 மக்கள் தொகை கொண்ட சிற்றூரில் இருந்து ஒரு ஆஃபர் வந்தது. எங்கள் ஊரில் ஒரு பண்ணையுடன் சேர்ந்த வீடு உள்ளது. யாருக்கும் சொந்தமில்லாத அனாதை சொத்து. எங்கள் ஊருக்கு அந்த படவாய்ப்பை கொடுத்தால் நாங்கள் பண்ணையை கொடுக்கிறோம். படவாய்ப்பை எங்கள் ஊருக்குள் ஏலம் விட்டுக்கிறோம். சரி என சொல்லி படவாய்ப்பை கொடுத்த கைலுக்கு அந்த பண்ணையும் வீடும் தோட்டமும் மிகவும் பிடித்துவிட்டது. இனிமேல் இதை ட்ரேடிங் செய்ய நான் தயாராக இல்லை. நான் இன்று முதல் பண்ணையார் என சொல்லிவிட்டார். ஆக ஒரு சின்ன கிரீப் ஒரே வருடத்தில் அவருக்கு ஒரு பண்ணையை வாங்கி கொடுத்து பண்ணையார் ஆக்கிவிட்டது. ஒரு மனிதனின் குப்பை இன்னொருவனின் வைரம். நீ செல்வன்.